இந்த வீடியோவின் மூலம் நாம் சுற்றுப்புற சூழல் என்றால் என்ன, சுற்றுப்புற சூழல் சீர்கேடு என்றால் என்ன என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். முதலில் சுற்றுப்புற சூழலை என்வாயர்மெண்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறார்கள். இந்த என்வாயர்மெண்ட் என்ற ஆங்கில வார்த்தை என்வயன் என்ற பிரெஞ்சு சொல்லிலிருந்து உருவாக்கப்பட்டது. சரி, இந்த என்வாயர்மெண்ட்ல என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஆர்கானிசம்ஸ்னா உயிருள்ள பொருட்கள். அப்புறம் பாத்தீங்கன்னா நான் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்றோம், உயிரற்ற பொருட்கள். ஆக இந்த உலகத்தில், இந்த பூமியில் உயிருள்ள பொருட்கள் இருக்கின்றன, உயிரற்ற பொருட்கள் இருக்கின்றன. இந்த உயிருள்ள பொருட்களும் உயிரற்ற பொருட்களும் சூழப்பட்டிருக்கின்றன. அதாவது உயிருள்ள பொருட்கள் உயிரற்ற பொருட்களால் சூழப்பட்டிருக்கிறது, உயிரற்ற பொருட்கள் உயிருள்ள பொருட்களால் சூழப்பட்டிருக்கிறது. ஆக இந்த இரண்டும் ஒத்து இயங்க வேண்டும். உயிருள்ள பொருட்களும் உயிரற்ற பொருட்களும் ஒத்து இயங்க வேண்டும். அதுதான் சுற்றுப்புற சூழல். இந்த சுற்றுப்புற சூழல் நமக்கு பாத்தீங்கன்னா உயிருள்ள பொருட்கள் தாங்கள் உயிர் வாழ்வதற்காகவும் தங்கள் உயிரை, தங்களுடைய வாழ்வை தக்க வைத்துக் கொள்வதற்கும் இந்த உயிரற்ற பொருட்கள் மற்றும் உயிருள்ள பொருட்கள் பயன்படுகின்றன. ஆக இந்த சுற்றுப்புற சூழல் என்பதே நமக்கு ஒரு ஆராயப்பட வேண்டிய ஒரு கல்வியாக, ஒரு பாடமாக இருக்கிறது. ஏனென்றால் விஞ்ஞானம் வளராத வரை நாம் இந்த சுற்றுப்புற சூழலை பற்றி அதிகமாக கவலைப்படவில்லை. ஏனென்றால் அப்பொழுது உயிரற்ற பொருட்கள் உயிருள்ள பொருட்களை பாதித்தது குறைவு, உயிருள்ள பொருட்கள் உயிரற்ற பொருட்களை பாதித்தது குறைவு. ஆக சுற்றுப்புற சூழல் என்பது ஒரு சமநிலையில் இருந்தது. ஆனால் இன்றைய சூழலில், இந்த விஞ்ஞான உலகில், இந்த தொழில்நுட்ப உலகில் இன்றைக்கு வாழ்க்கையினுடைய வழிமுறைகள், வாழ்க்கையினுடைய விதிமுறைகள் மாறியிருக்கின்றன. ஆக இரு பொருட்களும், உயிருள்ள பொருட்களும் உயிரற்றவர்களை பாதிக்கின்றன, உயிருள்ள பொருட்கள் உயிருள்ளவைகளையே பாதிக்கின்றன, உயிரற்ற பொருட்கள் உயிருள்ளவைகளை பாதிக்கின்றன, உயிரற்ற பொருட்கள் உயிரற்றவைகளையும் பாதிக்கின்றன. ஆக இந்த சுற்றுப்புற சூழல் என்பதை நாம் ஒரு கவனமாக கருத்தில் கொண்டு ஆராய வேண்டிய ஒரு பாடமாக மாறியிருக்கிறது. இப்போ இந்த உயிருள்ள பொருட்கள் உயிரற்ற பொருட்கள் என்று நாம் சொன்னோம். இதில் ஒவ்வொன்றும் தங்களை தக்க வைத்துக் கொள்வதற்கு ஒன்றுக்கொன்று எப்படி உறுதுணையாக இருக்கிறது என்பதை பார்ப்போம். உதாரணத்துக்காக நாம் ஒரு செய்தியை எடுத்துக்கொள்வோம். அதாவது ஒரு மாடு பிளான்ட்ஸ், செடிகளை, பச்சை தாவரங்களை உண்கிறது. இந்த மாடும் உயிருள்ள பொருள், செடிகளும் பச்சை தாவரங்களும் உயிருள்ள பொருள். இது இரண்டும் எப்படி உறுதுணையாக இருக்கிறது, ஒன்றுக்கொண்டு உறுதுணையாக இருக்கிறது என்பது பாருங்கள். முதலில் மாடு அந்த பச்சை தாவரங்களை உண்கிறது. அதன் உண்டபின் தன்னுடைய உயிர் வாழ்வதற்கு, தன்னுடைய வாழ்வாதாரத்திற்கு அந்த உணவை எடுத்துக்கொண்டு, அதனுடைய சக்திகளை எடுத்துக்கொண்டு மீதமுள்ளவற்றை கழிவாக வெளியேற்றுகிறது. அந்த கழிவு தாவரங்களுக்கு மறுபடியும் உணவாக அளிக்கப்படுகிறது. ஆக இது இரண்டும் சமநிலையில் இருக்க வேண்டும். அதாவது நீங்கள் தாவரங்களும் வளர வேண்டும், மாடுகளும் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழல்ல பாத்தீங்கன்னா, அப்ப மாடுகளின் கழிவுகள் மற்ற உயிரினங்களின் கழிவுகள் தாவரங்களுக்கு போய் சேர வேண்டும். ஆக உலகில் ஒரு வாழ்க்கை சமநிலை இருக்கும் பொழுது இருக்க வேண்டும் என்றால் அனைத்து உயிர்களும் மற்ற அனைத்து உயிர்களுக்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டிய ஒரு காலச்சூழலில் இருக்கிறோம். இதுதான் இயற்கை. இது முன்னாட்களில் அவ்வளவு பாதிப்பு ஏற்படவில்லை. இன்றைக்கு பாத்தீங்கன்னா பாதிப்பு ஏற்படுகிறது. இதில் யார் சுற்றுப்புற சூழலுக்கு அதிகமான பாதிப்பை உருவாக்குகிறார் என்றால் அது மனிதர்களால் தான் உருவாகிறது. ஆக சுற்றுப்புற சூழல் என்பது உயிருள்ள பொருட்களும் உயிரற்ற பொருட்களும் ஒவ்வொன்றை
சூழ்ந்து வாழ்வது என்பது நமக்கு புலனாகிறது. இந்த சூழல், இந்த சுற்றுப்புற சூழல் இன்றைக்கு பாதிக்கப்படுகிறது, ஒரு சீர்கேட்டிற்கு உள்ளாகிறது என்பதுதான் உண்மை. இந்த சுற்றுப்புற சூழல் சீர்கேட்டைத்தான் நாம் என்வாயர்மெண்டல் டீகிரடேஷன் என்று அழைக்கிறோம். இப்போ சில விஞ்ஞான சார்ந்த டெபினிஷன்ஸ் பாத்தீங்கன்னா விளக்கங்களை சுற்றுப்புற சூழலுக்கு நாம் பார்ப்போம். சரி, ஆங்கிலத்தில் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. அதற்கு இணையான தமிழாக்கங்களை நாம் பார்த்து தெரிந்து கொள்வோம். இப்போ என்வாயர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, என்வாயர்மெண்ட் இஸ் டிஃபைன்ட் as the sum total of the all living and non-living things around us influencing one another. முன்னாடி நம்ம சொன்னதே சொல்லியிருக்காங்க. அதாவது என்வாயர்மெண்ட் சுற்றுப்புற சூழல்னா என்னன்னா, உயிருள்ள பொருட்களும் உயிரற்ற பொருட்களும் ஒன்றை ஒன்று சூழ்ந்து வாழ்வது, ஒன்றை ஒன்று தாக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வது, ஒன்றை ஒன்று பாதுகாத்துக் கொள்வது போன்ற சமாச்சாரங்கள் அடங்கியதுதான் சுற்றுப்புற சூழல் என்பது. இதை சுற்றுப்புற சூழலை ஒரு விஞ்ஞானபூர்வமான செய்தியாக சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, பயாட்டிக் அண்ட் அபயாட்டிக். பயாட்டிக்னா பாத்தீங்கன்னா பயாலஜிக்கல் உயிருள்ளவை, அபயாட்டிக்னா நான் பயாலஜிக்கல் உயிரற்றவை. அதனுடைய உறவுகளை, சம்பந்தங்களை, தாக்கங்களை, ஒன்றை ஒன்று பாதுகாத்துக் கொள்வதை பற்றியான ஸ்டடிஸ், அதை என்வாயர்மெண்டல் சயின்ஸ், அதாவது சுற்றுப்புற சூழல் விஞ்ஞானம் என்று சொல்கிறோம். இதுக்கு அடுத்தது இன்னொரு வார்த்தையை ஃப்ளோட் பண்றாங்க, என்வாயர்மெண்டல் என்ஜினியரிங் அப்படிங்கிற வார்த்தையை ஃப்ளோட் பண்றாங்க. இன்னைக்கு என்ஜினியரிங்கிறது பாத்தீங்கன்னா மனித வாழ்க்கைக்கு மட்டும் உதவுவதாக இருக்கக்கூடாது. என்ஜினியரிங்கிறது பாத்தீங்கன்னா மற்ற உயிருள்ள உயிரற்ற பொருட்களுக்கும் உதவுவதாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்வாயர்மெண்டல் என்ஜினியரிங். அப்போ இந்த என்ஜினியரிங் பொறியியல் சார்ந்த பிரின்சிபல்ஸ் மற்றும் கான்செப்ட்ஸ், அதாவது பொறியியல் சார்ந்த கோட்பாடுகளை இந்த சுற்றுப்புற சூழலை பாதுகாப்பதற்கும் இந்த சுற்றுப்புற சூழல் மேம்படுவதற்காகவும் இந்த பொறியியல் கல்வியை பயன்படுத்துவதுதான் என்வாயர்மெண்டல் என்ஜினியரிங் என்று அழைக்கப்படுகிறது. ஆக என்வாயர்மெண்ட்னா என்னன்னு பார்த்தோங்க, என்வாயர்மெண்டல் சயின்ஸ்னா என்னன்னு பார்த்தோம், என்வாயர்மெண்டல் என்ஜினியரிங்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ அதுக்கு அடுத்தது இந்த என்வாயர்மெண்ட்டை எத்தனை வகையாக நாம் பிரிக்கலாம்னு சொல்லிட்டு பாருங்க. ஒன்னு நேச்சுரல் என்வாயர்மெண்ட்ங்கிறாங்க, இன்னொன்னு மேன்மேட் என்வாயர்மெண்ட்னு சொல்றாங்க. நேச்சுரல் என்வாயர்மெண்ட்னா இயற்கை சுற்றுச்சூழல், மேன்மேட் என்வாயர்மெண்ட்னா மனிதனால் உருவாக்கப்பட்ட சுற்றுச்சூழல். அப்படிங்கிற இருவகையான வாழ்க்கை கட்டங்களுக்கு நாம் உட்பட்டு இருக்கிறோம். அப்போ இந்த நேச்சுரல் என்வாயர்மெண்ட்னா என்னன்னா, அதாவது நேச்சுரல் என்வாயர்மெண்ட் இஸ் கேரக்டரைஸ்டு பை நேச்சுரல் காம்பனன்ட்ஸ். ஆல் பயாட்டிக் அபயாட்டிக் காம்பனன்ட்ஸ் are created through natural process. Creation of these biotic, abiotic components do not require any human support. அதாவது இந்த நேச்சுரல் என்வாயர்மெண்ட் என்னன்னா, நம்ம முன்னாடியே பார்த்தோம், பயோட்டிக்னா பயாலஜிக்கல் காம்பனன்ட்ஸ், அபயோட்டிக்னா நான் பயாலஜிக்கல் மெட்டீரியல்ஸ். பயாலஜிக்கல்னா உயிர் உள்ளது, அபயோட்டிக்னா உயிரற்றவை. இந்த உயிர் உள்ளவைகளும் உயிரற்றவைகளும் உருவாவது தங்களை தாங்களே உருவாக்கிக் கொள்கின்றன. இதனுடைய மனிதனுடைய ஊடுருவல் எவ்வகையிலும் இருக்காது என்பதுதான் பாத்தீங்கன்னா நேச்சுரல் என்வாயர்மெண்ட், அதாவது இயற்கை சுற்றுச்சூழல். ஆக இப்ப மண் வளத்தை பாருங்கள். மண் வளம் மனிதனால் கெடுக்காத வரை மண் தன்னைத்தானே உருவாக்கிக் கொள்கிறது. ஒரு தாவரம் வளர்கிறது, அந்த தாவரம் மறுபடியும் அதனுடைய வாழ்க்கை முடிந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது மடிந்து போகிறது, அது மண்ணில் மக்குகிறது. மறுபடியும் அந்த தாவரத்தின் விதை விழுந்து அது செடியாக முளைக்கும் பொழுது அந்த மண்ணினுடைய முன்னாடி மூத்த தாவரம், அழிந்த தாவரத்தினுடைய உரத்தை எடுத்துக்கொண்டு மறுபடியும் மறு தாவரம் வளர்கிறது. இது மனிதனுடைய ஊடுருவல் இல்லை என்றால் மண் தன் வளத்தை தானே பாதுகாத்துக் கொள்கிறது. இது ஒரு இயற்கை சுற்றுச்சூழல். இதைத்தான் நேச்சுரல் என்வாயர்மெண்ட் என்று சொல்கிறோம். இப்ப வாட்டர் பாருங்க, நீர்ங்கிறது இப்போ நம்ம இயற்கையில் இருக்கக்கூடிய ஒரு வளம். இந்த நீர்ங்கிற வளம் பாத்தீங்கன்னா இப்ப வெப்பம், கடல் வெப்பத்தினால் கடல் நீர் ஆவியாகிறது,
ஆவியான நீர் மறுபடியும் குளிர்ந்து மழையாக பெய்கிறது. இதற்கு மரங்கள், காடுகள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பருவமழை பெய்வதற்கு காரணமாக அமைகின்றன. ஒரு காலத்தில் பருவமழை சொல்லி வைத்த மாதங்களில் பெய்தது. இன்று பருவமழை பொய்த்து வருகிறது. இந்த பருவமழை பொய்த்து போனதற்கு காரணம் யார் என்றால் மனிதன்தான். ஆக இயற்கையை நாம் அனுமதிப்பதில்லை. எதற்கு அனுமதிப்பில்லை? தன்னைத்தானே நிர்வகித்துக் கொள்ள இயற்கையை மனிதன் வந்து அனுமதிப்பதில்லை. ஆனால் இயற்கை தன்னைத்தானே நிர்வகித்துக் கொள்ளும் சக்தி உள்ளது. இது வந்து ஒரு 20 ஆண்டு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த காடுகளுக்கும் மற்ற நிலப்பரப்புகளில் இருந்த மரங்களுக்கும் இன்றைக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா தன்னைத்தானே பாதுகாத்து கொண்ட இயற்கை, நேச்சுரல் என்வாயர்மெண்ட், இயற்கை சுற்றுச்சூழல் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பது அர்த்தம். அதே மாதிரி காற்றும் வந்து பாத்தீங்கன்னா தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்ளக்கூடியது, தன்னைத்தானே நிர்வகித்து கொள்ளக்கூடியது. இதில் மனிதனுடைய ஊடுருவல் இல்லாமல் இருந்தால் காற்று என்பது சுத்தமாக இருக்கும். காற்று என்பது அனைவருக்கும் எவ்விதமான தீங்கையும் இழைக்க முடியாததாக இருக்கும். இன்றைக்கு நினைச்சு பாருங்க, எத்தனை கெமிக்கல்ஸ் உருவாக்குறோம். அதாவது பெயிண்ட்ங்கிற பேர்ல கெமிக்கல்ஸ், வாசனை திரவியங்கள் பேர்ல கெமிக்கல்ஸ், ஸோ உணவுகளுக்கு வாசனை வர வேண்டும் என்பதற்காக ஃபிளேவர்ஸ். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா காஸ்மெட்டிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பவுடர்ல வாசனை வருவதற்காக, டியோடரண்ட்ல வாசனை வருவதற்காக, வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஏசி ஓடும் போது ஒரு விதமான கெமிக்கலை தெளிக்கிறோம். அதே மாதிரி பூச்சிகளை அழிப்பதற்காக எத்தனையோ பெஸ்டிசைட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா விவசாயங்களுக்காக எத்தனையோ மருந்துகளை அடிக்கிறோம். விவசாய நிலங்களில் எத்தனையோ உரங்களை நாம் தூவுகிறோம். ஸோ இது எல்லாம் வந்து என்ன ஆகுதுனாங்க, இயற்கையா இருந்த காற்று வந்து மாசுபடுவதற்கு உங்களுக்கு வந்து ஊக்குவிக்கிறது. அதே மாதிரி வந்து இண்டஸ்ட்ரியில இருந்து எத்தனையோ கழிவுகளை வந்து பாத்தீங்கன்னா என்வாயர்மெண்டல சுற்றுப்புற சூழல்கள் வந்து விடுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து காற்று மாசுபடுவதற்கு வழிவகை செய்கிறது. இது காற்று மாசுபடுவதனால் உயிருள்ள பொருள்கள் அனைத்துக்கும் ஆபத்து ஒரு நாள், ஏன் இன்றைக்கே வந்துவிட்டது, ஆபத்து காத்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் அர்த்தம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரீஸ், மரங்களை வந்து அது வந்து மரங்களை வெட்டுவது என்பது, மரங்களை காடுகளை அழிப்பது என்பது இன்றைக்கு மனித நாகரிகத்தில் தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. ஆனால் ஒரு மரத்தை வெட்டினால் 10 மரங்களை நடவு செய்ய வேண்டும் என்பதுதான் விதி. ஆனால் நாம் 100 மரங்களை வெற்றிவிட்டு 1000 மரங்களை வெட்டிவிட்டு ஒரு மரத்தை கூட உருவாக்குவது இல்லை என்பதுதான் உண்மை. ஆனால் இயற்கை தன்னைத்தானே நிர்வகித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சக்தி கொண்டதாக இருந்தது. மனிதனுடைய வாழ்விடங்களுக்காக, மனிதனுடைய குடியிருப்புகளுக்காக, மனிதனுக்கு தேவைப்படும் உணவுகளுக்காக மற்றும் கால்நடைகளுக்கு தேவைப்படும் வசிப்பிடங்களுக்காக எத்தனையோ காடுகளையும் மரங்களையும் நாம் அழித்திருக்கிறோம். இதெல்லாம் இயற்கைக்கு எதிரான ஒரு நடவடிக்கையை நாம் செய்திருக்கிறோம். இந்த சூழலில் நாம் மரங்களை அதிகமாக வெட்டி தள்ளுகிறோம். நாம் வெட்டும் மரங்களுக்கு இணையான மரங்களை நடுவதில்லை என்பது உண்மை. இதனால் மரங்களுடைய பங்களிப்பு மனிதனுடைய வாழ்க்கை, உயிரினங்களுடைய வாழ்க்கையில் வந்து மிக முக்கியமானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நாம் சுவாசிப்பது வந்து ஆக்சிஜன், பிராணவாயு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நாம் வெளியிடுவது, சுவாசித்து வெளியிடுவது வந்து பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு, கரியமில வாயு. சோ இந்த தாவரங்கள், மரங்கள் தான் அந்த கரியமில வாயுவை, அதாவது கார்பன் டை ஆக்சைடை உட்கொண்டு மறுபடியும் ஆக்சிஜனாக மாற்றிக் கொடுக்கக்கூடியது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இன்றைக்கு ஆக்சிஜனின் அளவு வந்து இன்னைக்கு வெளிமண்டலத்தில் என்வாயர்மெண்டில் வந்து குறையும் பொழுது மனிதனுக்கு பலவிதமான நோய்கள் உருவாகும். அதாவது உயிரினங்கள் வாழ்வதற்கு, பர்டிகுலராக மனித இனம் வாழ்வதற்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மனிதன், ஆடு, மாடு போன்றவைகள் வாழ்வதற்கு தாவரங்களை விட்டு மற்ற உங்களுக்கு உயிரினங்கள்
வாழ்வதற்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயாலஜிக்கல் லிவிங் பீயிங்ஸ் இருக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் தான் காரணம். அந்த ஆக்சிஜனை உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பது தாவரங்கள் தான், மரங்கள் தான். ஸோ மரங்களை அழிக்கிறோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு எத்தனையோ விதமான வாகனங்கள் உருவாகிவிட்டன. அந்த வாகனங்களால் வந்து சுற்றுப்புற சூழல் சத்தம் இல்லாமல், இரைச்சல் இல்லாமல் இருந்த, அமைதியாக இருந்த ஒரு சுற்றுப்புற சூழல் இன்றைக்கு சத்தமும் இரைச்சலும் கொண்டதாக மாறிவிட்டது. ஸோ ஆக இந்த நேச்சுரல் என்வாயர்மெண்ட் என்பது இன்றைக்கு அழிந்து வருகிறது என்பதுதான் சொல்ல வேண்டும். இந்த நேச்சுரல் என்வாயர்மெண்ட் தன்னைத்தானே நிர்வகித்துக் கொள்ளக்கூடியது, தன்னைத்தானே திரும்பவும் புதுப்பித்துக் கொள்ளக்கூடியதாக இருந்தது. இன்றைக்கு இது அதனுடைய தன்மையை இழந்து நிற்கிறது என்பதுதான் உண்மை. அதுக்கடுத்தது மேன்மேடு என்வாயர்மெண்ட். இந்த நேச்சுரல் என்வாயர்மெண்ட்டுக்கு எதிரானது மேன்மேடு என்வாயர்மெண்ட். ஆக இந்த மேன்மேடு என்வாயர்மெண்ட்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு வீட்டு வசதி வேண்டும், சாலை வசதி வேண்டும், பள்ளிகள் வேண்டும், ரயில்வே லைன்ஸ் வேண்டும், பார்க்ஸ் வேண்டும், அணைகள் கட்ட வேண்டும் இல்லையா, பஸ் ஸ்டாண்டுகள் கட்ட வேண்டும், வாகனங்களை உருவாக்க வேண்டும் இல்லையா, மின்சாரம் உற்பத்தி செய்தாக வேண்டும், சுரங்கங்கள் வெட்டியாக வேண்டும், ஆடைகள் நெய்தாக வேண்டும், பலவிதமான வாகனங்களுக்கு உண்டான பார்ட்ஸ், ஸ்பேர்ஸ் தயாரிப்பதற்கு உண்டான தொழிற்சாலைகள் உருவாக்கியாக வேண்டும், தொலைத்தொடர்பு வேண்டும், கம்ப்யூட்டர் வேண்டும், இணையதளம் வேண்டும், ராக்கெட் ஏவுகணைகளை வந்து அனுப்ப வேண்டும், கப்பல்களை உருவாக்க வேண்டும். எத்தனையோ சூழல்கள் வந்து உருவாகி இருக்கின்றன. இதெல்லாமே மேன்மேடு என்வாயர்மெண்ட். இப்போ இந்த மேன்மேடு என்வாயர்மெண்ட், அதாவது மனிதனால உருவாக்கப்பட்ட சுற்றுச்சூழல் அனைத்துமே இந்த நேச்சுரல் என்வாயர்மெண்ட், இயற்கையான சுற்றுச்சூழலுக்கு எதிரானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த ஒரு உரையாடலின் மூலியமாக நாம் என்வாயர்மெண்ட் என்றால் என்னவென்று தெரிந்து கொண்டோம். இந்த என்வாயர்மெண்டில் இருக்கும் பொருட்கள் எவ்வகையானவை, உயிருள்ளவைகள், உயிரற்றவைகள் என்பதை புரிந்து கொண்டோம். உயிருள்ள பொருட்களை சுற்றியும் உயிரற்ற பொருட்களை சுற்றியும் இருக்கிறது. உயிரற்ற பொருட்கள் உயிருள்ள பொருட்களையும் மற்ற உயிரற்ற பொருட்களையும் சூழ்ந்திருக்கிறது. ஸோ இதன் மூலியமாக இந்த சூழல், இதனால் உருவாக்கப்படும் விசை, இதைதான் ஒன்றை ஒன்று சம்பந்தப்படுத்துகிறது, ஒன்றை ஒன்று ஊக்குவிப்பதாகவும் மற்றும் பாதிப்பதாகவும் அமைகிறது. ஸோ இதில் வந்து நம்ம என்வாயர்மெண்ட்னா என்ன, என்வாயர்மெண்டல் சயின்ஸ்னா என்ன, என்வாயர்மெண்டல் இன்ஜினியரிங்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதே மாதிரி வந்து நேச்சுரல் என்வாயர்மெண்ட்னா என்ன, அதுக்கப்புறம் வந்து மேன்மேடு என்வாயர்மெண்ட்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருக்கிறோம். இவை அனைத்துமே ஒன்றோடு ஒன்று இணைந்து இயந்து ஒன்றுக்கொன்று ஊக்குவிப்பதாக, ஒன்றை ஒன்று பாதுகாப்பதாக இருக்கும் பொழுதுதான் மனித வாழ்வும் மற்ற உயிரினங்களின் வாழ்வும் மேம்படும். இல்லை என்றால் நாம் ஒரு அழிவை நோக்கிய பயணத்தில் சிக்கியிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. ஆக சுற்றுப்புற சூழலை பற்றி ஆன அறிவு அனைத்து மக்களுக்கும், சாமானியர்களிலிருந்து படித்தவர்கள், பெரிய விஞ்ஞானிகள், அரசியல்வாதிகள், அரசாங்கம், நிர்வாகம் அனைவரும் வந்து இந்த சுற்றுப்புற சூழலை பாதுகாப்பதற்கு ஏதுவான ஒரு வாழ்க்கை வழிமுறையை இனி வரும் நாட்களில் இப்போதிலிருந்தே நாம் தொடங்க வேண்டும் என்பதுதான் எதேச்சையான உண்மை.